ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருணா மற்றும் திரு மகா சீரியலுக்கான மகா சங்கமம் எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம திவ்யா கடத்துறதா இந்த பக்கம் திவாகர் திட்டம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே கிளம்பி நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே நம்ம திவாகரோட அடியாட்கள் நம்ம திவ்யாவை திரு கூட பார்த்துட்றாங்க. இவதானே நம்ம அண்ணனை அடித்தவ, இப்போவே அண்ணன்கிட்ட ஃபோன் போட்டு விளக்கத்தை சொல்லலாம் அப்படின்னுட்டு, அண்ணன் உங்களை அத்தனை பேர் முன்னாடி அடித்த அந்த பொண்ணு நம்ம கோவில் திருவிழாவில் தான் இருக்கா அப்படின்னதும், அங்கேயே அவளை பார்த்துக்கோங்கடா, நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னுட்டு திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா கிருபா ஏண்டா ஒரு பொட்டச்சி உண்மையில் கை வச்சிருக்கா, அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னதும், அண்ணன் இதெல்லாம் சின்ன சப்ப மேட்டர்னு நானே பார்த்துக்கலான்னு தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு விட்டுட்டேன். ஆனால் என்ன அடித்தால அவள் இந்த கோயிலில் தான் இருக்காளா அண்ணன், இப்போவே இந்த கோவிலில் வச்சு நான் அவளை தூக்கிட்டுறான் அப்படின்னதும், விட்டுறாதடா, அதுவும் ஒரு பொம்பளை நம்ம மேலே கை வச்சிருக்கா, அவள் எப்படி ஓ மேலே கை வச்சாலோ அதே மாதிரி அவ இந்த கோவிலில் படணுங்கிற மாதிரி சொன்னதும், உடனே திவாகர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக திவ்யா தேடி பார்க்குறாங்க. பார்த்தா திவ்யா தேடி கூட இருக்காங்க. இதை பார்த்து நம்ம திவாகர் செம கடுப்பாயிட்டு உடனே திவ்யா முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஏன்டி எவ்வளோ தைரியம் இருந்தா அத்தனை பேர் முன்னாடி என்னை கை நீட்டி அடிப்ப அப்படின்னதும், உடனே பார்த்தோன்னா ஓஹோ நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னதும், திவ்யா யார் இவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு இந்த பக்கம் திரு கேட்குறாங்க. இவனா சரியான பொறுக்கி பையன், வீட்டிலேயே வார் நடத்திட்டு இருக்கான். அங்கே ஸ்கூலுக்கு போகிற பசங்க, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இவனுங்களால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அதனால தான் வாரா அடிச்சு நொறுக்கிட்டேன். இவன் பெருசா என்கிட்ட வம்பளுத்தான், அதுவும் என்னையே அடிக்க வந்தா, அதான் நான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் திவ்யாவை நீ அடிக்க வந்திருப்பா அப்படின்னு திரு சத்தம் போடுறாங்க. என்னடா என்ன நீ இவளோட ஆளுக்காக வக்காலத்து வாங்க வரையா, விட மாட்டேன்டா, இன்னைக்கே எங்க வச்சு உன் பொண்டாட்டி கதையை முடிக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னுட்டு திவ்யாவை தொடலான்னு போகும்போது திரு திவாகர் அடி அடின்னு அடிக்கிறாங்க. அங்க பார்த்தோன்னா கிருபா கருணா எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. உடனே கருணா ஓடி நம்ம திரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போதும் நிறுத்துறீங்களா, கருணா விடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இந்துவும் இந்த பக்கம் திவ்யாவும் விளக்கிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னது, ஏய் அத்தனை பேர் முன்னாடி என் அண்ணனை அடிப்பான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னது, இங்க பாரு உங்க அண்ணன் மேல ஒருத்தன் கை வைக்கிறான்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும், என்ன எதுன்னு தெரியாம நீயும் கையொங்குவியா, அவரு ஏன் அண்ணன், என்ன காரணமாக இருந்தாலும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கருணா சத்தம் போட்டதும், உடனே பார்த்தோன்னா ஏய் என்னடா பெரிய ஓவராக பண்ணிட்டுருக்க, எவ்வளோ தைரியம் இருந்தா என் தம்பி மேலே கை வச்சிருப்ப, ஏ திவா இவளாடா ஓ மேலே கை வச்சவா அப்படின்னதும், ஆமாண்ணே இவ தான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இடத்துல ஜெயந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆஹா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு, இந்த பொண்ணு தானா, இந்த பொண்ணு கைக்கு வளையலே போடணுங்கிற மாதிரி ஜெயந்தி யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா எவ்வளோ தைரியம் இருந்தா என் தம்பி மேலே நீ கை வச்சிருப்பா அப்படின்னதும், இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்கள் தம்பி மேலே சும்மா கை வைக்கல, இங்கே பாருங்க நான் சின்ன வயசுல இருந்தே பழகினேன், என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் உங்கள் பையன் வார் போட்டிருக்கான், பாவம் அவ அந்த வீட்டை தன்னோட அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்தா, அந்த வீட்டில் போய் உங்கள் தம்பி வார் நடத்திட்டு இருக்காரு. அங்கே ஸ்கூலுக்கு போகிற பசங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா, அங்கே வார் வச்சுக்கிறதால எவ்வளோ பேருக்கு தொந்தரவா இருக்குன்னு தெரியுமா, அப்படிப்பட்ட இடத்துல வார் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அதனால தான் அடிச்சு நொறுக்குறேன், கூடிய சீக்கிரமே அந்த வார் இருக்கிற இடத்தையும் நான் இல்லாம பண்ணி காட்டுறேன் அப்படின்னதும், இதை கேட்டு இந்துவுக்கு ஆச்சரியமா போகுது. அப்படின்னா இந்த பொண்ணு பேசிட்டு இருக்குது என்னோட வீட்டை தான், அப்போ இவ என் ஃப்ரெண்டு திவ்யாவா அப்படின்னுட்டு உடனே இந்து என்ன பண்றாங்கன்னா, திவ்யா நீயா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே திவ்யாவுக்கு ஆச்சரியமாக போயிடுது. நீ யாரு அப்படின்னதும், ஏய் நான் தான் திவ்யா, இந்து அப்படின்னுட்டு உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா என்ன இந்து இதெல்லாம், நீ அந்த வீட்டை உன் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட, எப்படி இந்த நிலைமைக்கு வந்த, ஆமாம் இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னதும், உடனே இந்து கிருபாவை பார்த்துட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. சி நீங்களாம் மனுஷங்களா, மிருக ஜென்மங்க, இப்படி ஒரு
ஒரு அப்பாவி பொண்ணையும் அவங்க அப்பாவையும் விரட்டி அடிச்சுட்டு அந்த வீட்டை வந்து ஆக்கிரமிக்கிங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னது. ஏய், இது எங்கள் குடும்ப விவகாரம், இன்னொரு வாட்டி எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட்ட அவ்வளவுதான், என்ன ரொம்ப ஓவராக பேசிட்டு போற அப்படின்னு கிருபா சொன்னது. இங்கே பாருங்க, இது கோவில், மரியாதையாக பேசுங்க அப்படின்னு திரு வந்து சத்தம் போடுறாங்க. ஸோ பிரச்சனை வந்து பெருசாக ஆரம்பிக்குது. உடனே கோவில்காரங்கள்லாம் வந்து, ஐயா என்னங்கய்யா 2 வீட்டுக்காரங்களும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இது கோவிலுங்கய்யா, 20 வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழா நடக்குது, இந்த வாட்டியும் திருவிழா தடைப்பட்டு போகக்கூடாதியா, தயவு பண்ணி 2 குடும்பத்தாரும் ஒத்துழைச்சி போங்க, உங்கள் பிரச்சனைகளை திருவிழா முடிஞ்சதும் வச்சுக்கோங்க அப்படின்னதும் உடனே 2 டீமும் வந்து மறைச்சு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது கருணா வந்து, ஏய் அந்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்டா விளங்குது நல்லாவே, சரியா உன்ன மாதிரியே திமிரு பிடிச்சவளா இருக்கா அப்படின்னதும், இங்கே பாரு, ரொம்ப வருஷம் கழிச்சு நான் என் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேன், இன்னொரு வாட்டி அவளை பற்றி தப்பாக பேசினேன் அவ்வளோதான் அப்படின்னுட்டு உடனே இந்து வந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் திவாகர் கிருபா செம்ம கடுப்பில் இருக்காங்க. அண்ணன் விடக்கூடான்னு பாத்தியான்னு அந்த இந்துக்காகத்தான் அவள் என்னையே அடிச்சிருக்கானே, அவள் கதையை முடிச்சே ஆகணும்னு அப்படின்னு திவ்யாவை வந்து தூக்குறதுக்காக திவாகரும் கிருபாவும் அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த பையன் வந்து தன்னோட பொண்டாட்டிக்காக துடிக்காமல் சம்மந்தமே இல்லாமல் அந்த திவ்யாங்கிற பொண்ணுக்காக துடிச்சானே, ஒன்றும் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தானே நாகவள்ளியில, இவன் இன்னும் சம்மந்தம் இல்லாமல் திவ்யாவுக்காக துடிச்சான் அப்படின்னு ஜெயந்தி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மகா வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா, எனக்கா நீங்கள் திவ்யா அக்காவோட ஃப்ரெண்டா அப்படின்னதும், ஆமாம், சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஃபிட்டு, ஒரு பிரச்சனையில் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னதும், ஓஹோ ரொம்ப நல்லது அப்படின்னதும் உடனே ஜெயந்தி வந்து, ஆமாம்மா என்னது உன் புருஷன் கூட அந்த பொண்ணு சுற்றிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு தனியாக திரிகிற அப்படின்னதும், ஐயோ என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னுட்டு உடனே அக்கா அது வந்து அப்படின்னதும், என்னம்மா இது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பொண்ணு மோடனாக இருக்கிறாங்கிறதுக்காக உன் புருஷன் அவ பின்னாடி திரிகிறாரா அப்படின்னதும், ஐயோ அக்கா எனக்கு இப்படிலாம் தப்பாக பேசுகிறீங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே அந்த பொண்ணை தான் அப்படின்னு நம்ம ஜெயந்திக்கிட்டே நம்ம மகா வந்து உண்மையை உடைக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறா அப்படின்னதும் உடனே நம்ம மகா நடந்த அத்தனை பிரச்சனையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. கடவுளே, நீ இவ்வளோ பெரிய தியாகியா, ஒன்று மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க அவர் கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் திவ்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன மகா உன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்திருக்கு அப்படின்னு இன்று வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. ஆமாக்கா, திவ்யாக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா இருக்கணும், அதனால என் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மகா வந்து பெருந்தன்மையாக பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜெயந்தி, என்னடி இப்படி பேசிட்டு போறா அப்படின்னதும், ஆமாக்கா திவ்யாவும் ரொம்ப நல்ல பொண்ணு, மகாவும் ரொம்ப அப்பாவியான பொண்ணு, நான் யார் பக்கம் நிற்கிறதுக்கா, பாவம், கூடிய சீக்கிரம் அந்த கடவுள் தான் ஒரு முடிவு காட்டணுங்கிற மாதிரி இந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம திவ்யாவை பற்றி இந்து வந்து கருணா கிட்ட நல்ல விதமாக அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதனால தப்பு வந்து உங்கள் அண்ணன் மேலே தான், நான் எந்த அளவுக்கு அந்த வீட்டை நேசிச்சேன்னு என் ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு தெரியும் கருணா, தயவு பண்ணி உன் அண்ணனுங்க ஏதாச்சும் திவ்யாவை பண்ணிடுவாங்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னதும் உடனே கருணா எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. ஸோ எப்படியும் பார்த்தோன்னா திவாகர் வந்து திவ்யாவை கடத்துவாங்க, கருணா தான் காப்பாற்ற போகிறாங்க. இதனால கருணா மேலே தெருவுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும்.